எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஒருவேளை அதனால கூட உங்க பெரிய மகன் அந்த பிள்ளை கழுத்துல கட்டின தாலி கலண்டு விழுந்திருக்கலாம். கல்யாணம் நடக்கிறதுக்கான சுபகிரகங்கள் எதுவுமே கூடி வரல இந்த அரவிந்தன் ஜாதகத்துக்கும் விக்னேஷ் ஜாதகத்துக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் எப்படி நடந்தது? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்னையா இப்படி சொல்றீங்க? ஏமா நானா எதுவுமே சொல்லலமா, ஜாதகத்துல இருக்கிறதான் சொல்றேன். அப்ப என் மருமகளுக்கு அந்த கையில வச்சிருக்கீங்களே மலர்வழி, அந்த ஜாதகத்துக்கு? இந்த ஜாதகத்துல குருதசை கூடி வந்துருச்சு. அதனாலதான்மா அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப இந்த பிள்ளைகளோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு 18 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்கன்னு சொன்னேன். இல்லன்னா சொல்லியிருப்பனா? ஐயா இப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படி நடக்கும்? இப்ப என் மகன்தே என் மருமக காலத்துல தாலியை கட்டி இருக்கான். அவளுக்கு கல்யாண யோகம் இருக்கு, இவனுக்கு யோகம் இல்லைன்னா அது எப்படி? கல்யாணம்னா உங்களுக்கு விளையாட்டா போச்சா? இப்படி எடுத்தவங்க கவுத்தவன்னு தாலியை கட்ட சொல்லியிருக்கீங்க. நாளையும் பார்த்து தானே கல்யாணம் பண்ணணும். நீங்க உங்க சின்ன மகனோட பர்சன் தட்டி போனப்பவே சுதாரிச்சிருந்திருக்கணும். அப்ப அவசரப்பட்டு உங்க பெரிய மகன் வாழ்க்கையை இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. இந்த எல்லாம் இவ கடுத்த காடு தானே. சாமி இப்ப என்னதான் செய்யறது? நடந்தது நடந்து போச்சு, அதையெல்லாம் மாத்த முடியாது. அவ என் வீட்டுக்கு வந்துட்டா மருமக, அவ்வளவுதான். என் வீட்டுக்கு வந்த மருமகளை நான் யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டேன், வீட்டை விட்டு அனுப்பவும் மாட்டேன். இப்ப என்ன, என் மகனுக்கு கல்யாண யோகம் வரல, அவ்வளவுதானே. எப்ப வரும் அதை பாருங்க. எப்ப குருதசை அவனுக்கு ஆரம்பிக்குது? உங்க மகனுக்கு 21 நடக்குது. இன்னும் ஒரு 4 வருஷத்துல குருதசை ஆரம்பிச்சிரும். அவ்வளவுதானே. என் மகன் என்ன மேல் படிப்பு முடிச்சு வேலைக்கு போறதுக்கும் அவனுக்கு குருதசை ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். அதுக்காக நடந்த கல்யாணம் இல்லைன்னு ஆயிடாது, என் மகன் கட்டின தாலியும் இல்லைன்னு ஆயிடாது. ஏற்கனவே என் பிள்ளையையும் என் மருமகளையும் நான் தனித்தனியாக தான் இருக்க வச்சிருக்கேன் வீட்டில். இன்னும் 4 வருஷத்துக்கு அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனால் கட்டின தாலி இப்போ காணும். அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? அதுக்காக என் மருமக கழுத்தில் தாலி இல்லாமல் விட்டு வச்சிருக்க முடியாது. கல்யாணம் ஆன பிள்ளைக்கு நீங்கள் அவளுக்கு ஒரு முகூர்த்தம் பார்த்து சொன்னீங்கல்ல, அந்த முகூர்த்தத்தில் தங்கத்தில் தாலி செஞ்சு நான் என் மருமக கழுத்தில் போடத்தான் போகிறேன். போட்டுட்டு 2 பேரையும் பிரித்து வச்சிருவோம். என் மகனை வேணா நான் வெளியூருக்கு கூட அனுப்பி வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் மருமகளை என் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? கல்யாணத்துக்கே யோகம் இல்லங்கிறப்ப நீங்க தங்கத்துல தாலி எப்படி போடுவீங்க? ஐயா கல்யாணம் பண்ணுறது எதுக்காக? கல்யாணம் பண்ணிட்டு சேர்ந்து வாழ்றதுக்கு தானே. இது சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுனால அது வேண்டான்னு நானே முடிவு பண்ணி தான் தள்ளி வச்சிருக்கேன். இன்னமும் 4 வருஷத்துக்கு அப்படியே இருந்துட்டு போகட்டும். அந்த பிள்ளை வாட்டுக்கு அது படிக்கட்டும், என் பிள்ளை வாட்டுக்கு இங்கிட்டு படிக்கட்டும், படிச்சுட்டு வேலைக்கு போகட்டும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் தனித்தனியாக இருக்கட்டும். அதுக்காக கல்யாணம் ஆன பிள்ளைக்கு தாலி இல்லாமல் வச்சிருக்க முடியுமா? நாங்கள் பெரிய ஆளுகளாக தாலி பிரித்து கோத்துக்கிறோம். அதுக்கு அந்த மாசி மாதம் கடைசி முகூர்த்தம் குறிச்சிருக்கீங்க, அவ்வளோதானே? ஆமாம்மா, மாசி மாசம் வர்ற கடைசி முகூர்த்தம் அந்த பிள்ளைக்கு நல்ல யோகமா இருக்கு. அப்படின்னா அன்னைக்கே தாலி பிரித்து கோக்குற சடங்கை வச்சிருவோம். நாங்கள் தாலியை பிரித்து தங்க செயினில் கோர்க்க போகிறோம். அதை என் பிள்ளை அவள் கழுத்தில் போட போகிறான். போட்டுட்டு அவன் பாட்டுக்கு படிக்கட்டும், இவ பாட்டுக்கு படிக்கட்டும். ஆளுக்கு ஒருத்தக்குள்ள இருந்துட்டு போகிறாங்க. சரி, நீங்க உங்க முடிவுல தான் இருக்கீங்க போல. சரி இருக்கட்டும். நீங்க அந்த தாலி அப்ப என்ன பண்றீங்க? வாங்கின உடனே உங்க குலசாமி கோயில்ல வச்சு ஒரு பூஜையை போட்டுருங்க. பூஜையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை வச்சுக்கோங்க. சந்தோஷமா பண்ணிடுவோம். என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் முதல்ல சொல்லியிருந்தா அவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல, வந்திருக்க விட்டுருக்க மாட்டேன்ல. ஏம்மா அன்னைக்கு நீங்க என்கிட்ட என்ன காட்டுங்க? என் 2 மருமக ஜாதகத்தோட என் 2 பிள்ளைங்க ஜாதகம் பொருந்துதான்னு பார்க்க சொன்னீங்க. நானும் பார்த்துட்டு பொருந்துதுன்னு சொன்னேன். ஆமா, 2 பிள்ளைகளையும் 2 பசங்கள யாருக்கு வேணாலும் கட்டி வைக்கலாம் நீங்க. ஆமா சொன்னேன். அப்படி ஜாதகம் பொருத்தமா இருக்குன்னு சொன்னேன். 10க்கு 8 பழுது இல்லாம இருக்குன்னு சொன்னேன். ஆனா நீங்க உடனே கல்யாணம் பண்ண போறதா எனக்கு தெரியாதுல்ல. அன்னைக்கே நான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னதுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவர் சண்டைக்கு வந்தாரு. சரி, நான் அப்படியே அமைதியா எந்திரிச்சு வந்துட்டேன். மறுபடியும் நீங்க கல்யாண பேச்சு எடுப்பீங்க, கல்யாணத்தை பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க முதல்ல என்கிட்ட எதுக்கு வந்தீங்க? பொய் ஜாதகம் எழுதி கொடுங்கன்னு சொல்லி வந்தீங்க. என்னது பொய் ஜாதகமா? என்னென்னத்தையெல்லாம் தோன்றீங்க சாமி. ஏம்மா நீங்க அதுக்கு தானமா வந்தீங்க? என் பிள்ளைங்க ஜாதகமும் மருமக ஜாதகமும் பொருந்துதான்னு பாருங்க, பொருந்தலைன்னா பொருந்துற மாதிரி மாத்தி எழுதி கொடுங்கன்னு தானே சொன்னீங்க. அதான் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலைங்கய்யா. நீங்க அதுக்கு தானே வந்தீங்க. நான் மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே சரி ஜாதகம் பொருந்துதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னீங்க. நானும் பார்த்தேன், பொருந்துதுன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சீங்களா இல்ல கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டீங்களா? அப்படி கேட்டிருந்தா நான் சொல்லி இருந்திருப்பேன், குருத்தசை இன்னும் கூடி வரல இப்ப வேண்டான்னு. அன்னைக்கு உங்க வீட்டுல வச்சு இந்த 2 பொம்பளை பிள்ளைய ஜாதகத்தை தானமா பார்த்தோம்.
அந்த பிள்ளைகளுக்கு குருத்தசை கூடி வந்துருச்சு, கல்யாணம் பண்ற யோகம் இருக்கு, கண்டமும் ஒண்ணு இருக்குங்கிறதுனால 18 வயசு முடிஞ்சதும் கல்யாணத்தை பண்ணி வைங்க. 4 பிள்ளைங்க இருக்கிறதுனால எந்த பிள்ளையோட ஜாதகம் பொருந்துதோ அதை பார்த்து முடிங்கன்னு சொன்னேன். கல்யாணம் பண்ணணும்னு சொல்லவுமே வீட்டுல சண்டை வந்துருச்சு. சரி உங்க விருப்பம்னு சொல்லி நான் அமைதியா எந்திரிச்சு வந்துட்டேன். இப்படி நீங்க திருதப்புடும் முட்டையும் பண்ணுவீங்கன்னு எனக்கு அப்படிமா தெரியும்? என்கிட்ட வந்து எதுவும் கேட்டீங்களா என்ன? சரி சரி, எல்லாம் எங்க தப்புத்தையும் விடுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே மாசி கடைசி முகூர்த்தத்துல தாலி பறிச்சு கோத்துருவோம். மறக்காம தாலியை கொண்டு போய் குலதெய்வம் காலடியில வச்சு பூஜையை பண்ணிருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க குலதெய்வம் என்ன தெய்வம்? ஆண் தெய்வமா எப்படி? ஆண் தெய்வந்தே கருப்பசாமி. அவர் காலடியில கொண்டு போய் தாலியை வச்சு பூஜையை பண்ணிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. நாங்க வாரோம். வாங்க. எங்க ஃபீஸ் எவ்வளவு கேட்டு கொடுங்க. ஆ அப்படி படுத்துக்கோ. இப்ப கால் வலி குறைஞ்சிருக்கா? திடீர்னு காய்ச்சல் வேற எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல. மாத்திரையை போட்டிருக்கேல, தூங்கி எந்திரி, காய்ச்சல் விட்டுரும். என்னடா? சரிம்மா, எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு கருப்பன்ட்ட சொல்லிடு. ஆட்டும் மருமக பிள்ளை வாசல்லையே தான் நிக்குது. அப்ப நான் போய் பார்த்துட்டு வரட்டா? உனக்கு கால் வலிக்குதுன்னு மருமகன்ட்ட சொன்னேன். தைலத்தை தேய்ச்சி விட்டு தூங்க வைங்க தே அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி தைலத்தையும் தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ காய்ச்சல் வேற அடிக்குது, மாத்திரையையும் போட்டாச்சு. நீ தூங்கி எந்திரி, நான் போய் மருமக பிள்ளைகிட்ட சொல்கிறேன், சரியா? ஆனால் மலரு, எப்போ பார்த்தாலும் நீ கருப்பேன்ட்டு அந்த பிள்ளையவே கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படித்தான் கருப்பன்னு சொன்னான். ஆமாம், இப்போ அரவிந்த் பிள்ளையும் வீட்டுக்கு வெளியே போயிருச்சு. இப்படியெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது மலரு. அவன் பேட் டச் பண்ண அப்படித்தான் செய்யணும். யார் பண்ணாலும் அப்படித்தான் செய்யணும்மா, உனக்கு தெரியல. வெண்ணிலா சொன்னா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. அதுக்காக இப்படியெல்லாம் கத்தி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது எதுக்கு எடுத்தாலும். கத்தி கூப்பிட்டாதானே எல்லாரும் வருவாங்க. இங்கே பாரு, மருமக பிள்ளை என்ன வேத்தாளா? உனக்கு தாலி கட்டி இருக்காரு உன் புருஷன். சரி, அதனால அவங்க தொட்டாக வச்சாகன்னு இப்படியெல்லாம் கத்தக்கூடாதுன்னு. அப்பனா அது தப்பு இல்லையா? வேத்தாளுக அப்படி செஞ்சாதே தப்பு, உன் புருஷன் செஞ்சா தப்பு இல்லை. அப்புறம் கருப்பை அப்படி சொன்னா? அதைத்தான் நானும் சொல்கிறேன். மருமக பிள்ளை வெளியாளுக அப்படி செஞ்சா அப்படி செய்ய சொல்லியிருக்கோம். அரவிந்தன் செஞ்சாலும் அப்படி செய்ய சொல்லியிருக்கு. அப்படியெல்லாம் ஒவ்வொரு ஆள் பேரா சொல்லி சொல்லி தனியாலாம் சொல்லலை. யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பாக தொட்டாங்க, தப்பாக பிஹேவ் பண்ணாங்கன்னா இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கான். சரி அம்மா சொல்கிறேன் மலரு, வேத்தாளுக அப்படி செஞ்சாங்கன்னா அப்படித்தான் சொல்லணும், அப்படித்தான் செய்யணும். ஆனால் அரவிந்தன் யாரு? உனக்கு தாலி கட்டியிருக்கான்ல, புருஷன் தானே. இப்போ எனக்கு அப்பா எப்படியோ, மதினிக்கு அண்ணன் எப்படியோ, அதே மாதிரி தான் உனக்கும் அரவிந்தன் மாப்பிள்ளை, சரியா? ஆனால் மருமக பிள்ளை இனிமேல் வீட்டுக்குள்ளே வரமாட்டாரு. அதனால நீ ஒன்றும் பயப்படக்கூடாதுன்னு. சரி, தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தூங்கு தூங்கு தூங்கு. காத்தாடியை போடவா? எனக்கு வேக்கவே இல்லை, காத்தாடி வேண்டாம். சரி நீ தூங்குன்னு, அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். அத்தை அவங்க வர்ற வரைக்கும் உன்னை இங்கே இருக்க சொன்னாங்க. ஆமாம் சொன்னாங்க. சரி உட்காந்துருக்கேன், நீ தூங்கப்ப. நீ போய் கருப்பங்கிட்ட சொல்லிடுற. ஆமாம்மா. சொல்லிடுறேன், நீ தூங்கு. எம்மா இன்னைக்கு சாயங்காலம் விளக்கு போட போகணும்மா கோயிலுக்கு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் போய் விளக்கு போடணும். நானும் கருப்பனந்தே முன்னாடி போவோம். போடுவோம். நீ தூங்கி எந்திரி போவோம். சரி. மருமக பிள்ளை, இப்போ மானுக்கு கால் வலி எப்படி இருக்கு? வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னா. தைலம் தேய்ச்சி விட்டுருக்கேன். இப்போ காய்ச்சல் வேற அடிக்குது, மாத்திரையே கொடுத்துருக்கேன், தூங்குறா. காய்ச்சல் அடிக்குதா? என்னத்தே? ஆமையா, காய்ச்சல் அடிக்குது. சரி கூட்டிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். பாராசிட்டமால் மாத்திரை வீட்டில் ஒன்று இருந்தது, அதை கொடுத்துருக்கேன், தூங்குறா. நீங்களா எதுக்குத்தே மாத்திரை கொடுக்குறீங்க? கால் வலியோட காய்ச்சலும் இருக்குன்னா கூட்டிட்டு வாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். மருமக பிள்ளை நான் சொல்றதை கேளுங்க. அந்த வலி வேதனைக்கு தான் காய்ச்சல் வந்திருக்கும். நான் பாராசிட்டமால் கொடுத்துருக்கேன், வலியும் குறைஞ்சிரும், காய்ச்சலும் விட்டுரும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் காய்ச்சல் இருந்ததுன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். அப்படிலாம் அசால்ட்டா விடக்கூடாது தே. எனக்கும் தெரியுமியா, நானும் 4 பிள்ளை பெற்று வளர்க்க வரேன். அதுக்காக தொட்டதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடவும் கூடாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தே, சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு திறந்துருக்காது, இப்பவே போனாதான் உண்டு. கூட்டிட்டு வாங்க. தூங்குறாயா? தூங்குற பிள்ளைய எழுப்பி கூட்டிட்டு வரவா? தூங்க வைக்க முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? அனுபவப்பட்டவங்க எங்களுக்கு தெரியுமியா. பொதுவாகவே உடம்புல வலி இருந்தேன்னா அந்த வலி குறைய இருந்ததைக்கும் காய்ச்சலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப அந்த வலியே எதனால வந்ததுன்னு தெரியல இல்ல, அதுக்காவது ஹாஸ்பிட்டல் போலான்னு தானே சொல்றேன். எப்பப்பா அந்த படிச்ச பிள்ளைங்க கிட்ட பேசவே முடியாது, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. தூங்கி எந்திரிச்சதும் காய்ச்சல் குறையலைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோமியா. நீயே கூட்டிட்டு போயிட்டு வா. சரி தூங்கட்டும், விடுங்க. சரி உள்ள போய் துணைக்கு இருங்க மானுக்கு. சரிங்க மருமப்பிள்ள, ஆட்டும். இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்தும் நீ அமைதியா பேசாம நின்றுகிட்டு இருந்திருக்கேனா உன்னையெல்லாம் என்னன்னு சொல்றது குமாரு? நான் என்ன செய்ய முடியும் ஐசு? ஒரு பக்கம் என் தங்கச்சி, இன்னொரு பக்கம் என் மாப்பிள்ள. அவன் ஒன்றும் தப்பா தொடல அவளை. இவன் அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் கிச்சன் காட்டி இருக்கான்.
அதை இவ பேட் டச்சுன்னு நினைச்சு கத்திட்டா. இதுக்கு நான் அவங்கிட்ட போய் சண்டை போட்டா நாளை பின்ன அவன் முகத்துல முழிக்க வேண்டாமா? என்ன அண்ணியமா அசலா? எல்லாம் சரி, ஆனா நீ மலரை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். அவதே விவரம் இல்லாம கத்தியிருக்கான்னா மத்த எல்லாரும் போய் சண்டை போட்டது தப்புன்னு நான் சொல்றேன். சண்டை போட்டது தப்புன்னுலாம் நீ சொல்லாத குமாரு. என்ன ஐசு, அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அவளை. ஆமா, அதெல்லாம் ஒரு கல்யாணம். நீ இன்னமும் அதை பத்தியே பேசிட்டு இருக்காத என்ன? எனக்கும் அப்படி கல்யாணம் பண்ணதுல விருப்பம் இல்லதான். ஆனா பாரு, எங்க அத்தை அவளை மருமகன் சொல்லி தானே வீட்டுல கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அவளை கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல இருக்கட்டும்னு சொன்னதுக்கு கூட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு பதிலா அரவிந்தனை கூட வெளியே அனுப்புறதுக்கு ரெடியா இருக்காங்க, அனுப்பிட்டாங்க. வெண்ணிலா கூட சண்டை போட்டிருக்க, ஆனா நீ அமைதியா இருந்திருக்க. அவ சின்ன பிள்ளை, விவரம் தெரியாம போய் கத்திக்கிட்டு இருந்திருக்கா. யாருகிட்ட பேசியிருக்கா? எங்க அத்தை கிட்ட பேசியிருக்கா. ஆமா, அத கூட நீ கேட்கல. சும்மா ரைசு, ஏற்கனவே எங்க அத்தை ரொம்ப வருஷமா கோவத்துல இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க மலருக்கு. இன்னும் மறுபடியும் போய் அவங்க கோவத்தை தூண்டி விட சொல்றியா? அப்படின்னா நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை நடந்தா கூட நீ இப்படித்தான் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருப்ப. எங்க கேட்கணுமோ அங்கதான் கேட்கணும், எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும். எதுக்கு எடுத்தாலும் போய் சண்டை போடக்கூடாது. இப்ப அரவிந்தன் தப்பு பண்ணியிருக்கானா, நான் போய் அவனை சட்டையை பிடிச்சு 4 அரை வச்சு கேட்டிருப்பேன். ஆனா அவன் அப்படியெல்லாம் பண்ற ஆளு கிடையாது ஐசு. ஏன் இத்தனை வருஷமா எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஒரே குடும்பத்துல தானே இருந்திருக்கோம். தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் எப்ப வேணாலும் பண்ணியிருப்பான்ல. தாலியை கட்டி பக்கத்துல வச்சுட்டு தான் பண்ணணுமா? அரவிந்தன் பண்ணது தப்பே இல்லைன்னு நான் சொல்றேன். அவ அழுது இருக்கா, இவன் சிரிக்க வைக்கணும்னு நினைச்சு அவளுக்கு கிச்சங்காட்டி இருக்கான். என்ன இடுப்புல போய் தொட்டுட்டான், அவ்வளவுதான். அதுக்கு அவ பயந்து கத்திட்டா. இதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். என் தங்கச்சி கிட்ட இன்னமே அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாப்பா, கத்தக்கூடாது பாப்பான்னு ஒரு வார்த்தையில முடிச்சு இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இவ்வளவு பெரிய சண்டை தேவையில்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். குமாரு, நீ உன் பக்கம் நியாயத்தை சொல்ற. அரவிந்தன் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்ல வர. சரி, அது தப்பு இல்லைன்னே வச்சுக்கிடுவோம். ஆனா மலர் அந்த இடத்துல பயந்துருக்கா. பயந்து போய் அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தற்காப்பு கலையை வச்சு அரவிந்தனை முடிய பிடிச்சி இழுத்துருக்கா. அதோட இல்லாம உங்களையும் கத்தி கூப்பிட்டுருக்கா. இப்போ உங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு நீங்க யாருமே வந்து என்ன ஏதுன்னு கேட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசலன்னு வைங்க. அப்ப நமக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிருவா. ஏற்கனவே அந்த பிள்ளை ரொம்ப பயந்து போய் தான் இருக்கு அங்க. இப்ப அவ வாழ்க்கையில நடந்திருக்கிற விஷயம்லாம் என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிற நிலைமை கூட அவளுக்கு இல்லை. இப்போ அவ இந்த அளவுக்கு உங்களையெல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து ஒரு வார்த்தை கூட அவளுக்கு சப்போர்ட்டா பேசலன்னு வைங்க. அவ என்ன நினைப்பா? அவளோட நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெண்ணிலா அவ்வளோ பேசியிருக்கா, கூட பிறந்த அண்ணே நீ ஒரு வார்த்தை பேசல. அதையே அவ இன்னமும் மனசுல நினைச்சுக்கிட்டே தான் இருப்பா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா பாரு. இப்ப எதுக்கெடுத்தாலும் எதுக்கு அவ கருப்பண்ணனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா? கருப்பண்ணே அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே என்னன்னு போய் கேட்குறாங்க. அதனாலதான் எதுக்கெடுத்தாலும் அவங்களையே கூப்பிட்டு சொல்றா. இப்பவும் கத்தி கூப்பிட்டுருக்கா, நீ போய் ஒண்ணுமே பேசாம இருந்தேன்னா அப்ப நீ அவளுக்கு எதுக்கட அண்ணனா இருக்க? ஒரு வார்த்தைக்காகவாது அரவிந்தனை ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டிருக்கலாம்ல. அப்படியா சொல்ற? அரவிந்தங்கிட்ட ஏன்டா இப்படி பண்ண, இந்தமே அப்படி பண்ணாதாடா, என் தங்கச்சி சின்ன பிள்ளைடான்னு ஒரு பேச்சுக்காவது சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் பொறுமையாயிரு, பக்குவமாரு, என் தங்கச்சியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, பயந்துருவா, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம்லடா. அப்படி சொல்லியிருக்கணுமோ? அப்ப நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூட நீ இப்படித்தான் இருப்ப. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் எதுக்கு வந்து கேட்க போறேன்? நீ எதுக்கு வந்து கேட்க போறியா? டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்ப எதுக்கு உன் குடும்ப விஷயத்துல என்கிட்ட வந்து இப்ப இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்க? கேஷுவலா அந்த பக்கம் வந்தேன், நீ நின்றுட்டு இருந்த. ஏன் இப்படி உம்முன்னு போறன்னு கேட்ட. நானும் நடந்ததையெல்லாம் சொன்னேன். அப்ப அவ்வளவுதான் இல்ல? ஆமா, வேற என்ன? அதான்டா, இந்த ஆம்பளை பசங்க காரியம் ஆகிற வரைக்கும் சுத்தி சுத்தி வருவீங்க. காரியம் ஆயிடுச்சு, நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டோன்னு வைங்களேன், உங்களுக்கு நல்லா ஏத்தம் கொடுத்துரும். அப்படிலாம் இல்ல ஐசு. ஐசு, என்னம்மா? என்ன இந்த தம்பி கிட்ட நின்று பேசிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் இயர் மேத்ஸுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அது இருக்கான்னு கேட்டேன். நீ எடுத்துருக்கிற படிப்பு தான் அந்த தம்பியும் படிக்குதா? ஆமாம்மா, அவன் பிஎஸ்சி மேத்ஸ் ஃபைனல் இயர், நான் ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கு வாத்தியார்கிட்ட கேட்கணும். வாத்தியாருங்க நடத்தும் போது நோட்ஸ் எடுப்போம்லம்மா, அதுதான் எடுத்து வச்சது இருக்கான்னு கேட்டேன். சரி ஐசு, நான் இருக்கான்னு பாக்குறேன், இருந்தா கொண்டு வந்து தாரேன். சரி குமார். இங்க பாருடி, இந்த பையன்கிட்ட என்ன பேச்சு வாடி கிடக்கு உனக்கு? அதான் சொன்னேன்லம்மா. இங்க பாரு, அவங்க குடும்பமே ஒரு மாதிரியான குடும்பம். ஏன் இவங்க குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லுவ? மாத்தி மாத்தி இப்படி தாலியை கட்டிக்கிட்டு இருக்காங்கல்லடி. அது அவங்க குடும்ப விஷயம், மற்றவங்க கிட்ட நல்லபடியா பழகுறாங்களா அதை மட்டும் பாரு. ஆமா, இந்த பையனோட அண்ணே மயிலு கழுத்துல எப்படி தாலியை கட்டினா எனக்கு தெரியாதா எங்களுக்கெல்லாம்? அவங்க காதலிச்சிருக்காங்க, அப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வீட்டில் முறைப்படி போய் பொண்ணு கட்டு கல்யாணம் பண்ணணும். இப்படியா பிள்ளைக்கே தெரியாம தாலியை கட்டி தூக்கிட்டு வர்றது? அது அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு எப்படிமா தெரியும்? அதை பத்தி இப்ப நம்ம பேசி என்ன ஆக போகுது?
சரி பார்த்து இருந்துக்கோ. எனக்கு என்னமோ இந்த பையலை பார்த்தா ஒன்றும் சரியா தெரியல. முன்னாடியெல்லாம் நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது குட்டி ஓட்ட போன மாதிரி வீட்டையே சுற்றி சுற்றி வருவான். பார்த்துக்க, நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்று தப்பாக போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே தலை நிமிந்து நடக்க முடியாது. எம்மா நோட்ஸ் தாம்மா கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு நோட்ஸ் கேட்குறேன்னு ஆரம்பிக்கும், நாளைக்கு காதலிக்கிறேன்னு வந்து நிற்பான். எனக்கு தெரியாதா வயசு பிள்ளைகளை பற்றி? அதுலேயும் இவங்க அப்பே வயசு பருவத்தில் எப்படி இருந்த ஆள் தெரியுமா? பொம்பளை பிள்ளைகளை மதிக்கவே தெரியாது அவங்க அப்பனுக்கு. என்னையவே குந்தாணி குந்தாணின்னு சொல்லி கேலி பண்ணிக்கிட்டு இருப்பான் இவங்க அப்பன், தெரியுமா? உன்னையவா? ஆமாம், உங்கள் அப்பா எனக்கு மாமன் பிள்ளை தானே. நான் லீவுக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இங்கே வந்தேன்னு வை. அந்த மலரை அவங்க அம்மா இருக்கல்ல பார்வதி, அவளும் நானும் மல்லிகை தோட்டத்துக்கு போவோம், அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோம், ஊரெல்லாம் சுற்றுவோம். அப்போ இவங்க அப்பன் எங்கே பார்த்தாலும் என்னை இப்படி தான் பேசுவான். குந்தாணி குந்தாணியும்பா, என்ன ஊருக்கு புதுசாக தெரியுதும்பா, கையை பிடிச்சி கூட இழுப்பான். இவங்க வீட்டு ஆம்பளைகள்லாம் சரியில்லை, பார்த்து நடந்துக்கோ. ஒருத்தன் கூட ஒழுங்காக கல்யாணம் பண்ண ஆள் கிடையாது, பார்த்துக்கோ. சரி, நான் பார்த்துக்கிறேன் போ. அம்மா ஒரு விஷயம் சொன்னால் நல்லதுக்கு தான் வயசு இருக்கும். இவங்க வீட்டில் யாராவது ஒரு ஆள் ஒழுக்கமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்களான்னு பாரு, கிடையவே கிடையாது. ஊருக்குள்ளே நல்ல மரியாதையான குடும்பம் தான், பெரிய தலைக்கட்டு உள்ள குடும்பம். ஆனால் இவங்க வீட்டில் ஆம்பளை பிள்ளையே ஒன்றும் சரி கிடையாது. பழக்க வழக்கத்தை எல்லாம் பொம்பளை பிள்ளைகளோட வச்சுக்கிடணும் என்ன? சரிம்மா சரிம்மா. வா வீட்டுக்குள்ளே வா. போச்சு, நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சு அவ்வளவுதான் போல. என்ன இன்னும் கண்ணு முழிக்கலையா? ஆமாமே, நீ இன்னமும் அசந்து தூங்குறா. காய்ச்சல் நல்லா விட்டுருச்சு, பிள்ளைக்கு நல்லா வேத்துருச்சு பத்தியா? ஆமாமே, நீ நானும் தொட்டு பார்த்தேன், காய்ச்சல் இப்போ இல்லை. காய்ச்சல் போனாலும் அசதி இருக்கதான் செய்யும், அதான் அசந்து தூங்குறான்னு நினைக்கிறேன். சரி தூங்கி எந்திரிக்கட்டும். தூங்கி எந்திரிச்சதும் நல்ல வெந்நீல நொச்சி இலையை போட்டு ஆவி பிடிக்க சொல்லுவோம். அப்புறம் அந்த தண்ணியிலே கொஞ்சம் குளிக்க வச்சுட்டோன்னா சரியா போயிடும். நானும் அப்படி தான் நினச்சேன். கருப்பே வாசல்லையே நின்றுட்டு இருக்கான். சொன்னையா என்ன? மருமக பிள்ளைகிட்ட சொன்னேன், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு சாதனைக்கு சண்டைக்கு வருது என்கிட்ட. நானுமே காய்ச்சல் விடலைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவோன்னு தான் பார்வதி நினச்சேன். ஆனால் காய்ச்சல் விட்டுருச்சுல்ல, அதான் நானும் பார்த்தேன். தூங்கி எந்திரிச்சதும் காய்ச்சல் விடலைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவோன்னே. இந்த துறை வாசல்லையே தான் நின்று விசாரிப்பாரு, வீட்டுக்குள்ளே வரமாட்டாராகும். பெரியமா, எப்போ வாயா ராசா, உன்னே தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், வந்துட்டேன். 100 வயசு உனக்கு, வா. அவனுக்கு இன்னும் காய்ச்சல் விடலையா? காய்ச்சல் எல்லாம் விட்டுருச்சு பாரு. இப்போ காய்ச்சல் இல்லை போல பெரியமா. காய்ச்சல் இல்லைல்ல, அதைத்தான் நானும் சொல்கிறேன். மானு ஏதாவது சாப்பிட்டாலா பெரியமா? தூங்கியே எந்திரிக்கலப்பா. தூங்கி எந்திரிச்சதும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? காய்ச்சல் இருந்தா கூட்டிட்டு போகலாம், காய்ச்சல் தான் விட்டுருச்சுல்ல. கால் வலிக்குதுன்னு சொன்னா. கால் வலி எல்லாம் அப்பதே விட்டுருச்சான், அப்புறம் தான் காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லி மாத்திரையை போட்டு தூங்க வச்சிருக்கு. அத்தை சொன்னாங்க. ஆமா, நீ என்ன வராதானே பெரியம்மா வீட்டுக்குள்ள வந்திருக்க? நானும் எவ்வளவு நேரம் தான் வெளியே நிக்கிறது, மானு வரும் வரும்னு பார்த்துட்டே இருக்கேன், வரவே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சும் எனக்கு கடந்து பதறுது, அதான் வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. கோவில்ல விளக்கு போடணும் பெரியமா. அந்த நான் போயிட்டு வரேன். மலர் போடணும், இல்லைன்னா ரத்த சம்பந்தம் உள்ள ஆள் போடணும்ல மைனி. நான் வேணா போயிட்டு வரேன். அப்படின்னா நான் ரத்த சம்பந்தம் இல்லாதவ வெளியே இருந்து வந்தவன்னு சொல்றியா? இல்ல இல்ல அத்தை அப்படி சொல்ல வரல பெரியமா. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வராங்களா, நீங்க மான பத்திரமா பாத்துக்குவீங்களாம். சரி சரி, அதானே, என்னைய விட யார் பத்திரமா பாத்துக்கிட முடியும்? நீங்க போயிட்டு வாங்க, நேரம் ஆச்சு. 2 விளக்கா? ஆமா, 2 விளக்கு ரெட்டத்தறி போட்டு நல்லெண்ணெய் தான் ஊத்தணும். ஆட்டும். அப்புறம் வேற? செவ்வரளி பூ கொண்டு போகணும், நம்ம செடியில இருந்து பறிச்சு கட்டி திண்ணையில வச்சிருக்கேன், போகும்போது யாவமா எடுத்துட்டு போயிருங்க. சரிங்க மருமாப்பிள்ள. அப்புறம் வேற? மானு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும், ஐயர் இருந்தாருன்னா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, கல்யாணம் ஆன பிள்ளைக்கு தனியாலாம் அர்ச்சனை பண்ண வேண்டாம், அரவிந்தனுக்கு சேர்த்தே பண்ணிரு. சரிங்க மைனி. ஏன் தெரியுமா, எழுப்பி ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம்ல? எந்திக்கட்டுமியா, காய்ச்சல் அடிக்கும் போது வாயெல்லாம் கசக்கத்தானே செய்யும். இப்போ எதுவும் கொடுத்தா சாப்பிடவும் மாட்டா, அதுக்கு நிம்மதியாக தூங்கவாது செய்யட்டும். இப்போதைக்குள்ள காய்ச்சல் வந்ததே கிடையாது மானுக்கு. ஆமாம், எங்களுக்கெல்லாம் வார வாரம் வந்துக்கிட்டு இருக்கு, இவளுக்கு மட்டும்தான் அதிசயமாக வருது. முறைக்காதப்பா, கிளைமேட் மாறுதில்ல, குளிர் போய் வெயில் வர ஆரம்பிக்குதுல்ல. இப்படியே இருந்தா நாளைக்கு எப்படி காலேஜ் வருவா? சரியா போகலைன்னா காலேஜுக்கு 2 நாள் லீவு போட வேண்டியதேன். ஆமா, லீவ் போடட்டும், வீட்டில் இருக்கட்டும். டெஸ்ட் எல்லாம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாலாம். சொன்னால பெரியமா உங்ககிட்ட எதுவும்? அந்த கொடுமையை ஏன் கேட்குற? நான் எத்தனை தடவை காட்டு பார்த்துட்டேன். சொல்கிறாளாக்கும், கருப்பண்டதான் சொல்லுவேன்னு. நீ இப்போ வந்த மகராசி அப்பயே உள்ள வந்து காட்டுருக்க வேண்டியதானே? இப்படி காய்ச்சல் அடிக்கும், தூங்கிக்கிட்டே இருப்பா, வெளியவே வரமாட்டான்னு நான் என்னத்த கண்டேன். இப்போ இவ வெளியே வரலன்னதே பெரியம்மா வீட்டுக்குள்ளே வந்திருக்க, இல்லாட்டி வரமாட்டேன். மனு என்னடா ஆச்சு உனக்கு? எந்திரிச்சு பாருடா பிள்ளை, கண்ணு முழிச்சு பாரு. தூங்கட்டுமியா பிள்ளை, தூங்கட்டும். கருப்பா, ஃபேன் போட்டு விடுங்க பெரியமா. நல்ல வேத்து கொட்டட்டும்னதே ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. சரி. எவ்வளவுக்கு எவ்வளவு வேக்குதோ அப்பத்தே நல்லது, காய்ச்சலும் விடும். சரிங்க பெரியமா. அதானே, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவருக்கு தான் எல்லாம் தெரியும்.
நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. சொன்னேன். அப்புறம் அடுத்த மாதம் கடைசி முகூர்த்தத்தில் தாலி பிரித்து கோக்கணும். தாலி வாங்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. உங்கள் அப்பாக்கிட்டையும் உங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லிடு, நான் ஒருக்க வந்து சொல்கிறேன். மாங்கல்யத்தை வாங்கி கருப்பசாமி ஐயா காலடியில் வச்சு பூஜை பண்ணிட்டு வரணுமா. நான் எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையுமே பேசுறது கிடையாது, நீங்கள் போய் சொல்லுங்க. ஆ சரி. அரை பவுனில் தாலி, 3 பவுனில் செயின் போதும்ல? உன்னே தாயா கேட்குறேன். மனு, பதில் சொல்கிறானா பாரு, தூங்குற பிள்ளையவே எழுப்பிக்கிட்டு இருக்கான். உங்கள் இஷ்டம் பெரியம்மா. சொன்னப்பா, சொல்லணும்ல எதுனாலும். மனு, எப்படிடா இருக்கு? டேய், கண்ணை திறந்து பாருடா பிள்ளை. அப்பா சொன்ன கேட்கவே மாட்டான். மனு பிள்ளை. கருப்பா. சரிடா, ஒன்றும் இல்லைடா, தூங்கு. ஆத்தா நம்மகிட்ட செயினை பற்றி கேட்கணும்னு பார்த்தா கேட்கவே மாட்டேங்குது. ஆத்தா வர்ற வழியில் செயினை கழட்டி கீழே ஓட்டு வச்சிருக்கோம். இன்னைக்காவது பார்த்துட்டு கேட்குமா? நம்மளா சொல்கிறதுக்கும் பக்குன்னு இருக்கு. ஆத்தாளா கேட்டா அப்படியே அவரை கையை காட்டி விட்டுறலாம். வேலைக்கு போயாத்தே. ஆத்தா மிதிச்சிடாத. என்னதுடி இது? என் செயின் ஆத்தா. தங்க செயின் மாதிரி இருக்கு. ஏன் சொப்பு தங்க செயின் மாதிரி இருக்கு? இல்லை இப்போ அந்த தங்க மாதிரியே டிசைனாக வருதே அதுவா? அது தங்க செயின் தான் ஆத்தா. தங்க செயின் உங்ககிட்ட ஒன்று தானே இருக்கு. அது இது கிடையாதே, அது டாலர் வச்சிருக்குமே. அது கோதுமை மாடல் செயின் உங்கள் அம்மாவோடது. இது ஏதோ புது டிசைனாக இருக்கு. இது புது மாடல் டிசைன் தான் ஆத்தா. ஏதுதே? அது அவங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இவங்க தான் டீ கடை வச்சுருக்காங்கல்ல, அருணாச்சலம். அவங்க டீ கடை வச்சுருக்கிற அருணாச்சலமா? ஆமாம், அது தம்பி இப்போ அந்த பைபாஸ் ரோட்டில் ஹோட்டல் கடையிலலாம் வச்சுருக்கு. இங்கே டீ கடையும் இருக்குல்லாத்தா. சரி இருக்கட்டும், அந்த தம்பி உனக்கு எதுக்கு செயின் வாங்கி கொடுத்தது? வாங்கி கொடுத்தாராத்தா, நான் போட்டுக்கிட்டேன். கூறு கட்டவளே, வயசு பிள்ளை ஒரு ஆம்பளை செயின் வாங்கி கொடுத்தாரு போட்டுக்கிட்டேங்கிற. எதுக்கு வாங்கி கொடுத்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? கேட்டேன் ஆத்தா, கேட்டேன். அது எப்படி கேட்காம இருப்பேன்? கோவப்படாத. என்னவா? அது ஆத்தா கிட்ட நான் வந்து பேசுகிறேன், நீ கழுத்தில் போட்டுக்கோன்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து அந்த தம்பி பேசுகிறேன்னு சொல்லிச்சா? ஆமாம் ஆத்தா, நீ கோவப்படாம பொறுமையாரு. என்ன ஏதுன்னு தெரியாம அதான் என்ன ஏதுன்னு தெரியாம நீ கோவப்படாத. என்ன தள்ளு, அந்த தம்பி டீ கடையில் இருக்கா, நான் போய் கேட்குறேன். இந்நேரம் அவங்க அங்கேல இருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க. சாயங்காலம் போல் வரும்ல, நான் கேட்குறேன். சரி, நான் கிளம்புறேன் வேலைக்கு. சுப்பு அதான் எனக்கு நேரமாச்சு, மில்லு பஸ் வந்துடும். இந்த தம்பி எதுக்கு நம்ம பேத்திக்கு செயின் வாங்கி கொடுக்கணும்? ஐயோ, வேலைக்கு கிளம்பலையா? மில்லு பஸ் வர்றதுக்கு என்ன டைம் இருக்கு? சரி, ஆத்தா செயினை பார்த்து எதுவும் கேட்டுச்சா? என் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் ஆத்தாளுக்கு கண்ணே தெரியல, கேட்கவே இல்லை. நானும் இன்னைக்கு கேட்கும் நாளைக்கு கேட்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், கேட்கவே இல்லை. கடைசியில் செயினை கழட்டி ஆத்தா வர்ற வழியில் போட்டு வச்சேனா, அப்புறம் நானே கூப்பிட்டு சொல்லிட்டேன். என்ன சொன்ன? நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னேன். ஆத்தா ரொம்ப கோவப்பட்டுச்சு. அவர் வந்து பேசுவாருன்னு சொல்லிட்டேன். கோவப்படாமல் பொறுமையாயிரு, அவர் வந்து பேசுவார், என்னன்னு கேளுன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் வரும்போது உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்கு, கேட்டுருங்க. உங்க ஆத்தா ஒன்றும் சொல்லாதுல? தெரியல, நீங்கள் கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இருக்கேன்ல, தைரியமாக கேளுங்க. உங்கள் பேத்தியை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேளுங்க. நீங்கள் அப்படி கேட்ட உடனே நான் சொல்லிடுறேன், நான் அவரை தான் கட்டுவேன்னு. உன்னை நம்பி தான் வர்றேன், ஆனாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்கு. எதுக்கு தயக்கம்? ஒன்றும் தயங்காதீங்க. நானே உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு தயக்கம்? இது அந்த அளவுக்கு சரிப்பட்டு வருமானு எனக்கு தெரியல, ஆனாலும் நீ ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. அதெல்லாம் சரிப்பட்டு வரும். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனா பேசுறதுக்கு அவன் குடும்ப சூழ்நிலையும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. எனக்கும் தயக்கமா இருக்கு. அவங்க வீட்லயும் என்னென்னமோ நடந்து போச்சு, அவங்ககிட்ட போய் பேசவே முடியல. பாவமா இருக்கு அவனை பார்த்தாலே. இதுல நான் போய் என் பிரச்சனையை சொல்லி அவனுக்கு இன்னமும் டென்ஷன் கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு பேசாமலே விட்டுட்டேன். நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. அடுத்தவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம வாழவே முடியாது. நீ உன் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிடலான்னு எனக்கு தோணுது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல, உனக்கு நான் எந்த விதத்திலயுமே பொருத்தமானவே இல்லை. வயசுலயும் சரி, மற்ற எதுலையுமே தான். நீ கொஞ்சம் யோசிக்கலாம் சுப்பு. அன்னைக்கெல்லாம் லட்சுமின்னு கூப்பிட்டீங்க. சரி, சுப்புலட்சுமி தானே உன் பேரு? என்னங்க அன்னைக்கு அப்படி பேசிட்டு இன்னைக்கு எப்படி பேசுறீங்க? இல்லம்மா, நான் உனக்காக தான் பாக்குறேன், உனக்காக தான் யோசிக்கிறேன். எனக்கு வயசே முடிஞ்சு போச்சு. காலம் போன காலத்துல கல்யாணமே தேவையில்லை. ஆனா நீ இப்படி ஒத்த காலில் பிடிவாதம் பிடிக்கிற. ஓ, அப்ப பாவப்பட்டு பரிதாபப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா? உங்க மனசுல என் மேல ஆசை இல்லைன்னு சொல்லுங்க. இங்க பாரு லட்சுமி, ஆசை இருக்கிறது அது வேற. அதுக்காக உலக நடைமுறை ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆத்தா கிட்ட வந்து பேசுவீங்களா? வர்றேன். அதான் ஆரம்பிச்சு வச்சாச்சுல, நானே முடிச்சு வைக்கிறேன் வந்து. நீங்க வந்து பொண்ணு கேளுங்க. ஆத்தா சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலனாலும் சரி, நான் உங்க கூட வந்துருவேன். இப்படி எல்லாம் பேசக்கூடாது லட்சுமி. உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அவங்களை எடுத்தறிஞ்செல்லாம் பேசக்கூடாது.
உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணுங்கிற நினைப்புல தானே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்த்துக்கிட்டோ அவங்கள பகச்சுக்கிட்டோ எதுவும் செய்யக்கூடாது. ஏன் அவங்க மனசு நோகுற மாதிரி கூட நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது, சரியா? ம் நான் வந்து பேசுறேன். இப்ப நீ வேலைக்கு போறியா எப்படி? இன்னைக்கு லீவா? அதான் பேசாமல் லீவு போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். நீங்கள் வரும்போது நான் வீட்டில் இருக்கணும்ல. இப்ப வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்க, அப்புறம் வீட்டுக்கு போனா? நான் தலை வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சரி, அப்ப வீட்டுக்கு போ. ம் வந்துடுவீங்கல்ல? வரேம்மா, போ வரேன். ம் சரி. சரி, பார்த்து போ. முருகா, இது எப்படி சரியா வரும்னே தெரியலையே. இங்கே பாருங்கடா, இப்படி பாவம் போலையெல்லாம் மூஞ்சி வச்சிருக்க கூடாது. என் புருஷன் இப்போ வருவான். அவன் வரும்போது என்கிட்ட எவ்வளவு கத்தி வம்பு பண்ண முடியுமோ பண்ணணும். ஏன்ல உனக்கு அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? கிளாஸ்ல எத்தனை பசங்க இருக்காங்க, எங்களை ஏன் பிள்ளை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? நீங்கள் தான்டா இருக்கிறதுலே ஹைட்டாக இருக்கீங்க. ஹைட்டாக இருக்கிற பசங்க வம்பு பண்ணாதான் என்னைய பார்க்கறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும். உன் பக்கத்துல நாங்க நின்னா எங்களை பாக்குறதுக்கு தான் எங்களுக்கே பாவமா இருக்கு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன என் புருஷன் வாரானான்னு பாரு. வந்தா சொல்லு. இந்நேரம் இங்கிட்டு போவான் லைப்ரரிக்கு. ஏ வாராம் பிள்ளை வாராம். அடே வாராரு அப்படி சொல்லு. உன்னை கொமட்டிலே குத்திடுவேன். என் புருஷன்டா, மரியாதையா பேசுங்க. சரி, உன் புருஷன் வாராரு. ஆரம்பிங்க. ரெடி ரெடி ஸ்டார்ட். டேய் வழிய விடுங்கடா. வழிய விடுறதா? வழிய விடுறதுக்கா? நீ எப்ப தனியா வருவேன்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்க பாரு, மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. என் புருஷனுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான்டா, உங்களை வெட்டி போட்டுருவான். வெட்டுவான் வெட்டுவான். அவன் வந்து வெட்டம் தட்டிக்கும். எங்க கை என்ன பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா இல்ல புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்குமா? என் முத்து மாமாவை பத்தி உங்களுக்கெல்லாம் தெரியாதுடா. வேண்டாம், கையை விட்டுருங்க. எவனா இருந்தாலும் வரட்டும், பாத்துக்கலாம். ஆமா, ஏதோ அவசர அவசரமா கோயில்ல வச்சு தாலி கட்டினானா? அப்ப யார் தாலி கட்டினாலும் வாங்கிக்கிடுவ. டேய் தேவையில்லாம பேசாதடா, என் கையை விடு. ஏய், முத்து மாமா, மாமா வந்துட்டீங்களா? டேய் இப்ப வாங்கடா பாப்போம். ஏய் உன்னதான். உங்களை தாண்டா. என் மாமா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்கடா குரங்குங்களா. ஏய் இந்தாடி அருந்தவாளு, உன்னதான். என்னையவா? என்ன மாமா? இப்ப என்னத்துக்கு இவனுங்க கிட்ட போய் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ரோ அப்படி கேளு ப்ரோ, நல்லா கேளு ப்ரோ. நல்ல வேலை எங்களை வந்து காப்பாத்துன ப்ரோ. அட பாவிங்களா. ஏன்டா இவளுக்கு தான் அறிவில்ல, வம்பளுத்துக்கிட்டு இருக்கான்னா நீங்க எதுக்கடா நின்றுட்டு இருக்கீங்க? நோட்ஸ் தரமாட்டேன்னு சொல்றா ப்ரோ. எங்க மேம் இவகிட்ட தான் நோட்ஸ் கொடுத்துட்டு எல்லாரும் காப்பி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ப்ரோ. இவ கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படி எல்லாம் செஞ்சாதான் கொடுப்பேங்கிறா. போட்டு விட்டானுங்க. ஏ அருந்த வாளு, மாமா. பல்ல தட்டி கையில கொடுக்க போறேன் பாரு. ஏன் மாமா? மூஞ்சியும் முள்ளியும் முகரக்கட்டையும் பாரு. வாங்கிட்டு இவனுங்க பொய் சொல்றானுங்க. நம்பாதீங்க மாமா. நீங்க வந்ததை அப்படியே மாத்தி பேசுறாங்க. என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. நீ அவனுங்க கிட்ட வம்பு பண்ணாம இருந்தா பத்தாது. கண்டுபிடிச்சிட்டான் பாவி பையன். ஏய் கிளாஸ்க்கு போங்கடா. ப்ரோ நோட்ஸ் ப்ரோ. போங்கடா, தருவா. வெண்ணிலா கொடுத்துருப்ல. தரமாட்டேன் போங்கடா. காலை வாரி விட்டீங்கல்ல. நாங்க தான் முதல்ல சொன்னோம்ல ப்ல, இதுக்கு நாங்கெல்லாம் செட் ஆக மாட்டோம்னு. ப்ரோ எப்படி ப்ரோ சமாளிக்கிற இவளை வீட்டில் வச்சு? டேய் போறீங்களா? இப்ப என்னடா வேணும்? ஓகே சீனியர், பாத்துக்கோ சீனியர், நாங்க கிளம்புறோம். போங்கடாங்கிட்டு. இன்னொரு தடவை இவ கூட சேர்த்து வச்சு உங்களை பார்க்க கூடாது நானு. சீனியர் அதை இவகிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லி கண்டிச்சு வைங்க சீனியர். போச்சு, மொத்தமா சொல்லி முடிச்சு விட்டானுங்க. போய் தொலைங்கடாங்கிட்டு. ஓகே பாய் சீனியர். ஓடிட்டானுங்களே. சமாளிப்போம், நம்மளால முடியாததா? முத்து மாமா என்ன இந்த பக்கம்? உனக்கு ஒழுங்கா கிளாஸ்ல உட்காந்து படிக்கிற ஐடியாவே கிடையாது என்ன? எங்க மேம் இன்னைக்கு லீவு. 4 hours ஃப்ரீ தான். அதுக்கு போய் கிளாஸ்ல உட்காருப்போ. மாமா அப்படின்னா என்ன தேடி கிளாஸ்க்கு போனீங்களா முத்து மாமா? முத்து மாமான்னு கூப்பிடாத. அப்ப மாமான்னு கூப்பிடட்டுமா? ஏன்டி இப்படி இம்சப்படுத்திட்டு இருக்க? உரிமை இருக்கிறவங்கள தான் டீ போட்டு கூப்பிடுவாங்க. வாயில சரளமா டீ வருது இப்போல்லாம். சீப்பா உங்ககிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். பதில் சொல்ல முடியலைனா, பதில் சொல்ல தெரியலைனா இப்படித்தான் எஸ்கேப் ஆவாங்களாம். பேச பிடிக்கலனாலும் இப்படிதான் போவாங்க. போய் படிக்கிற வேலையை பாரு. படிக்கிறது தவிர எல்லா வேலையும் பாப்பா. யாரு உனக்கு? உனக்கு என்கிட்ட பேச பிடிக்கல, இதை நான் நம்பணும். பச்சை பிள்ளைகிட்ட சொன்னா கூட நம்பாது. நான் நம்புவேனா? இன்னைக்கு கிளாஸ்க்கு போய் இருக்கு அவனுங்களுக்கு. ஆனாலும் இந்த ஃப்ராடு பைய கண்டுபிடிச்சிட்டான் பாரு. அது சரி, இவனே எக்கச்சக்கமா ஃப்ராடு வேலை பார்ப்பான். இவங்கிட்ட போய் ஃப்ராடு வேலை பார்க்கணும்னு நினைச்சா முடியுமா? ஆளு மூஞ்சியும் பாரு, ரொம்ப ஸ்டைலு தான். அப்படி சிலிப்பிக்கிட்டு போறான். அப்படியே லைப்ரரிக்கு போய் வம்பு வளர்ப்பாமா? போவோம், நம்மளை யாரு கேப்பா? ஏன் புருஷன், ஏன் உரிமை. அம்மா ஆண்ட வந்துட்டேன். யாரு? அருணாச்சலமா? வாப்பா வாப்பா, வா வா உள்ள வா, உட்கார் வா. வரேம்மா. வாப்பா உள்ள வா, இந்த கட்டில உட்கார் வா. சுப்பு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. உட்காருப்பா. இருக்கட்டும்மா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். வாங்க. நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
சாயங்காலம் நீங்க கடைக்கு வரவும் பேசவும் நினைச்சேன். உட்காருங்க தம்பி. இருக்கட்டும்மா. அட உட்காருப்பா, நீ என் மகன் மாதிரி உட்காரு. வீட்டில் ஆள் இருக்கா? யாரு? வணக்கம்மா. வாங்க வணக்கம். யாருங்க நீங்க? ஆத்தா, எங்க மில்லு ஓனரு. உங்க மில்லு ஓனரா? எங்க முதலாளி ஐயா. ஐயா வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. உட்காருவோம். தம்பி அருணாச்சலம், இங்கிட்டு கொஞ்சம் வாப்பா. ஐயா உட்காருங்க. பெரியவங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? என்ன எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன சமாச்சாரம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. என் பையனுக்கு உங்க பேத்தியை கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன்.